ஹாய் கைஸ். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது போல் நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது செகண்ட் மேரேஜ் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ பி கேர்ஃபுல் கேர்ள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் அடுத்தவங்களுடைய பசங்களை ஸோ நீங்கள் குழந்தைய ஏற்றுக்கிறீங்க. பட் உங்களுடைய பசங்களை அவங்க குழந்தைய ஏற்றுக்கிறது இல்லை. 100 இல்லை, 90 பேர் இல்லை, 95 பேர் இல்லை, 99 பேர் ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது பி கேர்ஃபுல். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும், உங்களுடைய எதிர்காலம் பார்க்குறீங்க, எல்லாம் ஓகே. ஐ ரியலி அக்ரி, நோ டவுட் அட் ஆல். பட் இருந்தாலும் நீங்கள் இது போல் விஷயங்கள் நிறைய நியூஸ் பார்க்குறேன். இது போல் பேப்பரில் பார்க்கும்போது மனசு வருத்தமாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இஷ்யூஸ் இதே போல் இருந்தது. அதில் இந்த ஆள்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் போலீஸில். என்னால் அந்த குழந்தைய என்னுடைய குழந்தையாக பார்க்க முடியல. ஸோ அப்போது நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் மேரேஜ் போகிறீங்களோ இல்லை லிவிங் டுகெதர் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நான் அதில் எதுவுமே சொல்ல. பட் உங்களுக்கு பொம்பளை குழந்தைங்க இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பிகாஸ் இப்போது அந்த பொம்பளை குழந்தைங்க உங்களை அம்மாவாக ஏற்றுக்குது, அந்த தேர்ட் பர்சனையும் அப்பாவை ஏற்றுக்குது. பட் அந்த தேர்ட் பர்சன் உங்களை மனைவியாக ஏற்றுக்கிறாங்க. பட் உங்களுடைய குழந்தைங்கள அவங்க மனைவியாக ஏற்றுக்கிறது இல்லை. இது கசப்பான உண்மை. ஸோ இதை பற்றி போஸ்ட் நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு இந்த நியூஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இரிட்டேட்டாக ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம லைஃப்பை பார்க்கும்போது எதிர்காலம் எப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னும் போது குழந்தைங்களை பற்றி நீங்கள் யோசிங்க. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் இனிமேல் வரக்கூடாது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் விமன்ஸ், வேலை செய்கிற பெண்கள் நீங்கள் வேலைக்கு போகும்போது தான் இது போல் இஷ்யூஸ் நடக்குது. அதுக்காக அவங்களுக்கு மட்டும்தான் இது இஷ்யூ நடக்கல, வீட்டில் இருக்க பெண்களுக்கும் இது நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு செகண்ட் மேரேஜோ இல்லை லிவிங் டுகெதரோ எதுவாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பொம்பளை குழந்தைங்க இருந்தால், பெண் குழந்தைங்க இருந்தால் தயவு செஞ்சு அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி பார்த்துட்டு உங்களுடைய செகண்ட் லைஃப்பை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஸோ எனக்கு மனசு வருத்தத்தோடு இது பதிவு போட்டிருக்கேன். தேங்க்யூ. இது போல் இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய எண்ணம்.